ஹாய் ஹலோ வெல்கம் டு சாய் nsrr கிச்சன். உங்களை அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ்ங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ரவாவை வச்சு ஒரு சூப்பரான பூரி பண்ணலாமா? இந்த டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் ரவா பூரி. இப்போ ரவாவை 1/4 கிலோ எடுத்து மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம். கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாகட்டும். மாவு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஊறிடுச்சு. ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதை நம்ம பூரி பண்ணிக்கலாம். கோதுமை மாவில் திரட்டிட்டு நம்ம இப்போ போட்டு பண்ணிக்கலாம். பூரி ரெடி. சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான ரவா பூரி ரெடி. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டிஷ்ஷோட ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.